தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. 2.25 லட்சத்தை தாண்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து பதிவாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்ளிகேஷன்ஸில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நான் மீட் பண்ண வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் பண்ணியிருந்த தப்பு என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் போடும்போது ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வேறொரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அதே கம்யூனிட்டி தான், சேம் தான். பட் வேறொரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வர்ற மாதிரி வாங்குறாங்க. ஃபோட்டோவோட வேணும், ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோவோட வேணும், இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ரீசனை வச்சுக்கிட்டு அவங்க ஃபோட்டோவோட அப்ளை பண்ணுறாங்க. அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மாறுது. ஒருவேளை நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இப்போ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேறொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு நியூவாக வாங்கின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ண கொடுங்க. டிஎஃப்சி சென்டருக்கு போனால் அங்கே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸுங்கிறத ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு மெயின் அப்படிங்கிறதுனால இந்த கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தகவலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படலாம், அவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.